அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் இடையே இன்னொரு போர் வரப்போகுதா? கடந்த சில நாட்களா இந்த ரெண்டு நாடுகளுக்கும் நடுவுல பதட்டம் உச்சக்கட்டத்தை அடைஞ்சிருக்கு. அப்படி என்னதான் நடக்குது அங்க? இந்த மோதலோட பின்னணி என்ன? இதனால உலகத்துக்கு என்ன பாதிப்பு வரப்போகுது? வாங்க இத பத்தி கொஞ்சம் விரிவா பார்க்கலாம். இந்த மோதல் எவ்வளவு சீரியஸ்னு புரிஞ்சிக்க அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்போட இந்த ஒரு வரியே போதும். இது வெறும் வார்த்தை இல்லைங்க, இது கிட்டத்தட்ட ஒரு போர் பிரகடனம் மாதிரி. ஆனா நாம எப்படி இந்த அபாயகரமான கட்டத்துக்கு வந்து சேர்ந்தோம்? எல்லாத்துக்கும் ஆரம்ப புள்ளி பிப்ரவரி மாசம் கடைசியில நடந்த ஒரு சம்பவம் தான். அமெரிக்காவும் இஸ்ரேலும் சேர்ந்து நடத்தின ஒரு தாக்குதல்ல ஈரானோட முன்னாள் உச்ச தலைவர் அலி காமெனி கொல்லப்பட்டார். யோசிச்சு பாருங்க, ஒரு நாட்டோட மிக உயர்ந்த தலைவரையே கொன்னுட்டா அந்த நாடு சும்மா இருக்குமா? இந்த சம்பவம் ஈரானை கடும் கோபத்துல தள்ளிச்சு. பதிலடி கொடுக்க அவங்க தயாரானாங்க. அலி காமேனியோட மரணத்துக்கு பிறகு சம்பவங்கள் எல்லாம் ராக்கெட் வேகத்துல நடக்க ஆரம்பிச்சது. அடுத்த சில நாட்கள்லயே இந்த மோதல் எப்படி ஒரு பெரிய பிராந்திய போரா மாறுற கட்டத்துக்கு போச்சுன்னு இப்ப பார்க்கலாம். பாருங்க, ஏப்ரல் 3ஆம் தேதி பாரசீக வளைகுடாவில் பறந்துட்டு இருந்த 2 அமெரிக்க விமானங்களை சுட்டு வீழ்த்தினாங்க. இது ஒரு நேரடியான தாக்குதல். அதுக்கு பதிலடியா இஸ்ரேல் தெஹரான்ல இருக்கிற ராணுவ தளங்களை தாக்குச்சு. அடுத்த நாளே அமெரிக்காவும் இஸ்ரேலும் சேர்ந்து ஈரானோட புஷ்யர் அணுமின் நிலையத்தையும் மக்ஷாயர் பெட்ரோகெமிக்கல் மையத்தையும் குறி வச்சாங்க. இது ஈரானோட பொருளாதாரத்தை முடக்கிற ஒரு முயற்சி. ஈரானு சும்மா இருக்குமா? உடனே இஸ்ரேல் மேல ஏவுகணைகளை ஏவுனாங்க. சில மணி நேரங்களிலேயே இந்த சண்டை லெபனான், குவைத்னு மற்ற நாடுகளுக்கும் பரவ ஆரம்பிச்சிடுச்சு. இது ஒரு பெரிய போருக்கான எல்லா அறிகுறிகளையும் காட்டுது. சரி, இந்த ராணுவ தாக்குதல்கள் எல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். இந்த சண்டைக்கு இன்னொரு முகம் இருக்கு. அதுதான் உலக பொருளாதாரம். ஆயிரக்கணக்கான மைல்களுக்கு அப்பால் நடக்கிற இந்த சண்டை நம்ம அன்றாட வாழ்க்கைய, குறிப்பா நம்ம பெட்ரோல் விலையை எப்படி நேரடியாக பாதிக்குதுன்னு தெரியுமா? இந்த போர்ல 2 தரப்புமே உலகின் எரிசக்தி விநியோகத்தை ஒரு ஆயுதமா பயன்படுத்துறாங்க. இது ஏதோ தற்செயலா நடக்கிற விஷயம் இல்ல. இது ஒரு பக்காவான பிளானோட நடக்கிற ஒரு எக்கனாமிக் வார். எதிரி நாட்டோட பொருளாதாரத்தை முடக்கி உலக சந்தைகள்ல ஒரு அழுத்தத்தை ஏற்படுத்தி அவங்கள பணிய வைக்க பாக்குறாங்க. இந்த தாக்குதல்கள் எவ்வளவு திட்டமிட்டு நடந்திருக்குன்னு பாருங்க. குவைத்தோட பெட்ரோலியம் ஹெட் குவார்ட்டர்ஸ், ஈராக்கோட எண்ணெய் வயல்கள், ஈரானோட பெட்ரோகெமிக்கல் மண்டலங்கள், இது ஒவ்வொன்றுமே உலகத்தோட எனர்ஜி சப்ளைல ஒரு முக்கியமான இடம். குறிப்பா புஷ்யர் அணுமின் நிலையம் பக்கத்துல நடந்த தாக்குதல் ஒரு அணு ஆயுத போர் வந்துருமோங்கிற பயத்தையே ஏற்படுத்துச்சு. இது வெறும் ராணுவ இலக்குகள் மேல நடக்கிற தாக்குதல் இல்ல, இது உலக பொருளாதாரத்தின் மேலேயே நடக்கிற தாக்குதல். சரி, நிலத்துல இந்த நிலைமைன்னா கடல்ல என்ன நடக்குது? அங்கதான் விஷயமே இன்னும் சீரியஸா இருக்கு. உலகத்தோட மிக முக்கியமான கப்பல் வழித்தடங்கள்ல ஒண்ணுல இப்ப என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். ஹோர்முஸ் ஜலசந்தி இது வெறும் ஒரு கடல் பாதை மட்டும் கிடையாதுங்க. இது உலக பொருளாதாரத்தோட உயிர் நாடி மாதிரி. உலகத்தோட மொத்த எண்ணெய் வர்த்தகத்துல கிட்டத்தட்ட 5ல் 1 பங்கு இந்த சின்ன வழித்தடம் வழியா தான் போகுது. இந்த வழியை யாராவது தடுத்தா அது உலக பொருளாதாரத்தோட கழுத்தை நெரிக்கிற மாதிரி. இப்போ இந்த முக்கியமான வழித்தடத்துல ஈரான் ஒரு செய்தியை சொல்லியிருக்கு: மரியாதையாக கடந்து செல்லுங்கள். இந்த சிம்பிளான வார்த்தைகளுக்கு பின்னால ஒரு பெரிய மிரட்டல் இருக்கு. அதாவது இந்த ஏரியா இனி எங்க கண்ட்ரோல்ல, எங்க ரூல்ஸை ஃபாலோ பண்ணாதான் போக முடியும்னு மறைமுகமா சொல்றாங்க. இது ஒரு நேரடி எச்சரிக்கை. இந்த முற்றுகையால என்ன ஆச்சுன்னா, உலக அளவுல எரிசக்தி சப்ளை பயங்கரமா பாதிச்சது. இதோட விளைவா ஐரோப்பாவுல பெட்ரோல், டீசல் விலையெல்லாம் எங்கேயோ போயிடுச்சு. ஈராக்கோட முக்கியமான வர்த்தக பாதையும் மூடிட்டாங்க. ஆனா இதுல ஒரு சின்ன ட்விஸ்ட். ஈராக்கிற்கு மட்டும் இந்த கட்டுப்பாடுகள் இல்லைன்னு ஈரான் சொல்லியிருக்கு. இது இந்த பகுதியோட அரசியல்ல ஒரு புது வியூகத்தை காட்டுது. ராணுவ தாக்குதல் பார்த்தாச்சு, பொருளாதார போர் பார்த்தாச்சு. இப்போ நாம இந்த பிரச்சனையோட கிளைமாக்ஸ்க்கு வரோம். இது பேச்சுவார்த்தைக்கான கடைசி வாய்ப்பு மற்றும் ஒரு இறுதி எச்சரிக்கையோட கதை. இங்க பாருங்க, 2 தரப்போட நிலைப்பாடும் எவ்வளவு தெளிவா இருக்குன்னு. ஒரு பக்கம் ட்ரம்ப் 48 மணி நேரம் தான் டைம், இல்லனா நரகத்தை சந்திப்பீங்கன்னு மிரட்டுறார். இன்னொரு பக்கம் ஈரான் இது ஒரு கையாலாகாத முட்டாள்தனமான செயல்னு அசால்ட்டா பதில் சொல்றாங்க. 2 பேருமே பின்வாங்குற மாதிரி தெரியல. இதுதான் போருக்கான வாய்ப்பை ரொம்பவே அதிகமாக்குது. கெடு முடியறதுக்கு இன்னும் கொஞ்ச நேரம் தான் இருக்கு. அடுத்து என்ன நடக்கும்? பேச்சுவார்த்தை மூலியமா ஒரு தீர்வு கிடைக்குமா, இல்ல உலகம் இன்னொரு பெரிய பேரழிவு மிக்க போற பார்க்க போகுதா? இந்த நிச்சயமற்ற நிலை மத்திய கிழக்கு பகுதியை மட்டும் இல்ல, முழு உலகத்தையுமே ஒரு பெரிய ஆபத்துல தள்ளி இருக்கு. இதோட விளைவுகள் ஒருவேளை நம்ம எல்லாரும் சந்திக்க வேண்டியதா கூட இருக்கலாம்.